கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக போட்டித் தேர்வு பயிற்சியாளர் திரு ஐயாச்சாமி இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். திரு ஐயாச்சாமி, இப்ப ஆண்டு திட்ட அட்டவணை வெளியிட வேண்டும் என்பது அடுத்த கோரிக்கையாக தற்போது எழுந்திருக்கிறது. குரூப் 2க்கான ஒரு தெளிவு கிடைத்திருக்கிறது என்று சொன்னாலும் கூட ஆண்டு திட்ட அட்டவணை குறித்த விளக்கத்தையும் அரசு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? கண்டிப்பா. அதாவது இந்த ஆண்டு திட்ட அட்டவணை அப்படிங்கிறது 2012ஆம் ஆண்டு முதல் டிஎன்பிஎஸ்சியால் பின்பற்றப்பட்டு வரக்கூடிய ஒரு நடைமுறை. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒண்ணு ஒரு எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க அவங்கள பிளான் பண்ணிக்கிறதுக்கு, இன்னொன்னு வேற பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோ வேற ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷனோ இந்த டேட்ஸ் ஓவர்லாப் ஆகாம ஒருத்தங்க ரொம்ப தெளிவா ப்ரிப்பேர் பண்றதுக்கு இது உதவியா இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த அனுவல் பிளானர் டிசம்பர் ஆனால் பிஃபோர் அந்த 15th அப்புறம் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கணும். இதுவரை என்ன அது வெளியிடப்படல. இது டிஎன்பிஎஸ்சி தானாகவே அபிஷியல் ஆர்டர்னு சொல்லப்படக்கூடிய அவங்க போட்ட ஆர்டர், அதையே என்ன அவங்க பின்பற்றல. இப்போ இதனால என்ன பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப இந்த வருஷம் குரூப் 1 நோட்டிபிகேஷன் ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட் யாரா இருப்பாங்க அப்படின்னா, சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்டா இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிவில் சர்வீஸ் கிளியர் பண்ணாதவங்க இந்த குரூப் 1 டார்கெட் பண்ணி அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்ப இந்த காலம் வராததுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இது வராது, அப்ப மூவ் டு சிவில் சர்வீஸ். இந்த மாதிரி குழப்படியான ஒரு சூழல் காரணமாக அவங்களால சிவில் சர்வீஸும் ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ண முடியறதில்ல, இந்த டிஎன்பிஎஸ்சியும் ப்ரிப்பேர் பண்ண முடியறதில்ல. அது மட்டும் இந்த காலம் அப்படிங்கிறது ரொம்ப வீணா இருக்கு. இதை டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரு கொள்கை முடிவு எடுக்கணும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா குரூப் 1 அப்படின்னா இந்த மாதம் இந்த வருஷத்துல இந்த மாதம் கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான இதை எடுத்தாங்கன்னா கேண்டிடேட்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இட் வில் பி பெட்டர் ஒன். குரூப் 2க்கான முடிவுகள் ஜனவரி 12ஆம் தேதி வெளியாகும் அப்படின்ற அந்த செய்தி அறிக்கையிலேயே வேறு சில விளக்கங்களையும் கொடுத்திருக்காங்க. ஏன் தாமதம் குரூப் 2 தேர்வு முடிவுகள் வெளியாகிறதுல அப்படின்றதுல அந்த விளக்கத்தில் அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடியது, கடந்த ஆண்டு திட்ட அட்டவணைப்படி வெளியான தேர்வுகளில் 14 தேர்வுகள் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. 32 தேர்வுகளோட முடிவுகள் நடப்பாண்டில் வெளியிடப்பட்ட 9 தேர்வுகளுக்கான முடிவுகள் உட்பட வெளியிடப்பட்டிருக்கு. இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் அதிகப்படியான விடைத்தாள்களை திருத்த வேண்டிய ஒரு சூழல் டிஎன்பிஎஸ்சிக்கு ஏற்பட்டது அப்படின்ற விளக்கங்களை கொடுத்திருக்காங்க. இதை ஏற்றுக்கக்கூடிய வகையில இருக்கா, அல்லது இது கூடுதலான பணி என்றாலும் கூட அதற்கு ஏற்றார் போன்று டிஎன்பிஎஸ்சி தன்னை தகவமைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கா? இது முதல் விஷயம் நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. காரணம் என்னன்னா, டிஎன்பிஎஸ்சி இந்த வருஷம் 14 வகையான தேர்வுகளை நடத்தியிருந்தாலும் அது எல்லாமே கொள்கை வகை தேர்வுகள். கொள்கை வகை தேர்வுகள் எல்லாமே ஓஎம்ஆர் ஸ்கேனிங் மிஷின்ல இது பண்ணக்கூடிய அந்த மாதிரியான எக்ஸாமினேஷன். பட் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்னு சொல்லப்படக்கூடிய குரூப் 1, குரூப் 2, அசிஸ்டன்ட் கன்சல்டன்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர், இந்த மாதிரியான பணியிடங்கள் எல்லாமே ஆன் ஸ்கிரீன் எவாலுவேஷன் அப்படிங்கிறது. ஸோ பொதுவாக அப்ஜெக்டிவ் டைப் எவாலுவேஷனுக்கும் ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப் எவாலுவேஷனுக்கும் அந்த மெத்தட் வேலை ஆகக்கூடிய பட்சத்துல இது ஓவர்லாப் ஆகுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது எனக்கு தெரிந்த வரை என்ன குறைவு. அதனால இந்த காலதாமதத்தை நம்மளால ஏற்றுக்கொள்ள, காலதாமதத்தை விட இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு முன்னாடியே டிஎன்பிஎஸ்சி வாலண்டியரா டிஸ்க்ளோஸ் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிறது. இப்ப இந்த பிரச்சனைக்கு காரணமே டிஎன்பிஎஸ்சி உடைய அமைதிதான் என்ன இவ்வளவு ட்ரெண்ட் ஆனதுக்கான காரணம். ஆக்சுவலி டிசம்பர்னு சொல்லிட்டீங்கன்னா இட்ஸ் ஓகே ஃபைன், ஈவன் எண்ட் ஆஃப் த டிசம்பர். ஆனா அதுல டிசம்பர் 1st வீக் வரும் அப்படிங்கக்கூடிய ஒரு இது ஒரு புதுது இல்லை. ஆக்சுவலி ஒரு சிங்கிள் ஃபேஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது குரூப் 4 அதுக்கே ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 year அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி வரலாற்றுல ஒரு ரொம்ப 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 என்ன ஒரு காலதாமதமான ஒரு முடிவு. இப்ப இந்த வெல்கம் அப்படிங்கறத காட்டிலும் இதுல டிஎன்பிஎஸ்சி சொல்ற மாதிரி நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு தாழ் 1 தகுதி தேர்வை ஒரு முறை தான் எவாலுவேட் பண்ணுவாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ப்ராசஸ் இருக்கு. இப்ப அந்த பேப்பர் 1ல யாரெல்லாம் கிளியர் பண்றாங்களோ அவங்களதான் அவங்களுடைய பேப்பர் தான் பேப்பர் 2க்கு பேப்பர் 2 எவாலுவேட் பண்ணுவாங்க. அது கம்யூனல் வைஸ் அதுல நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. ஆனா என்ன இந்த பல்வேறு தேர்வுகளாலதான் இது தாமதமாச்சு அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டுல குரூப் 1 அண்ட் குரூப் 2 இந்த 2 எக்ஸாமினேஷனுடைய பேப்பர் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேர் வச்சுட்டா கூட அதை 2019 மட்டும் எப்படி டிஎன்பிஎஸ்சியால விரைவாக வெளியிட முடிஞ்சது? ஒன்றும் இல்லை.
இப்போ இந்த விளக்கம் அப்படிங்கறத ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்ல. இதுக்கு வந்து ஒரு கான்சர்ன் டிபார்ட்மெண்ட் டிஎன்பிஎஸ்சி செய்ய வேண்டி இருக்கு. திரு ஐயாச்சாமி, இப்போ என்ன ரிஃபார்ம்ஸ் டிஎன்பிஎஸ்சி உடனடியா செய்ய வேண்டி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ரிஃபார்ம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் திங் வந்து எல்லா இஷ்யூக்குமே வந்து காரணம் டிஎன்பிஎஸ்சியினுடைய ஒரு வெளிப்படைத்தன்மை, ஒரு டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது. ரொம்ப சொல்லணும் அப்படின்னா பெரும்பாலான வழக்குகள் டிஎன்பிஎஸ்சி மீது போவதற்கான காரணம் வந்து கட் ஆஃப் எங்களுக்கு வந்து வெளிப்படையா தெரியல, எந்த அளவுகோல் வச்சு எங்களை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிறது. இதுக்கு டிஎன்பிஎஸ்சி ஓபன் டேட்டா பாலிசி ஒண்ணு அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணாங்க. அதை வந்து 2019 அனௌன்ஸ் பண்ணிட்டு நாளைக்கு தேர்வுக்கு மட்டும் இது பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி ரொம்ப ரிஃபார்ம் அப்படின்னா முதல்ல இந்த கமிஷன் தேர்தல்களுடைய கோரிக்கைகளை தனிவுக்கு வந்து கேட்கணும். ஒருத்தர் வந்து ஒரு டோல் ஃப்ரீக்கு போன் பண்ணி கேட்கிறாருன்னா இந்த மாதிரியான பிரச்சனை இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லணும். அது இல்லையா? ஆக்சுவலி வந்து இந்தியாவிலேயே முதல் முறையா சோசியல் மீடியாவில் ஆக்டிவா இருந்தது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 2012. டிஎன்பிஎஸ்சி உடனடியாக மேற்கொள்ள வேண்டியதுல வெளிப்படைத்தன்மை என்பது மிக முக்கியம் என்ற கருத்தை பகிர்ந்து கொண்டீர்கள். இணைப்பில் வந்து உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஐயாச்சாமி. தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக